அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையத்திற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மதிப்பிற்குரிய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள். இந்நிகழ்ச்சியின் இனிய துவக்கமாக தமிழ்த்தை அன்புடன் நாராயணசுவாமி திருக்கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய ஸ்தலமான சங்கரன்கோவில் நகராட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிஞர் அண்ணா பேருந்து நிலைய சிறப்பு விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அவர்கள் வகிக்கின்ற தென்காசி வடக்கு மாவட்ட திமுக சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராஜா அவர்களை, தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பேரறிஞர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அரசு துறையின் உயர் அதிகாரிகளை, உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளை, கழகத்தின் மாநில மாவட்ட தளபதியாரின் உத்தரவின் பெயரிலும் மாண்புமிகு எங்கள் துறை அமைச்சர் அவர்களின் திட்டங்களாலும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சங்கரன்கோவில் நகராட்சியில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டு இன்று போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் மிகவும் பயனடையும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக சங்கரன்கோவில் நகருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் திறக்கும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என திராவிட மாடல் ஆட்சி செய்து திராவிட மாடல் நாயகர் மாநில சுயாட்சியை மீட்டெடுத்த தலைவர் தளபதியாரின் ஆட்சியில் இந்த விழா நடந்துள்ளது. சங்கரன்கோவில் நகருக்கு கிடைத்த பெருமை வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நகரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலைய திறப்பு விழாவின் சிறப்பாளராக இன்று நம் மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் வருகை இருந்து சிறப்புல வைத்த ஐயா மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் தலைவர் முதலமைச்சர் அவர்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்ற போற்றுதலுக்குரிய அண்ணன் கே நேரு அவர்களே, வந்தவரையெல்லாம் வரவேற்று வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் திருமதி சகோதரி உமா மகேஸ்வரி சரவணன் அவர்களே, தலைமை இருக்கக்கூடிய நம் மாவட்ட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை எடுத்து உடனடியாக இதற்காக நிதிகளை ஒதுக்கி வேலைகள் முடிக்கப்பட்ட நிலையில் இன்று திறப்பு விழா காண இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் திறப்பு விழாக்கு வருகின்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் எப்போது சென்றாலும் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பது மட்டுமல்லாமல் வந்த பொதுமக்கள் எல்லாம் அன்னம் அளித்து வயிறு நிறைய அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வயிறு நிறைய பசியும் ஆற்றக்கூடிய நம்மளுடைய வேந்தனாக இன்று இங்கு வருகின்றிருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் நம் மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, சங்கரன்கோவில் தொகுதி கடந்த 10 ஆண்டு காலம் அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்த வளர்ச்சியை விட இன்று எண்ணற்ற திட்டங்களை, குறிப்பாக நகராட்சி பகுதியில் அனைத்து திட்டங்களையும் அறிவுசார் மையத்திலிருந்து கட்டிடங்கள் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலிருந்து புதிய கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து இன்று என்னென்ன கேட்டோம், சாலை வசதிகளாக இருக்கட்டும், வணிக வளங்களாக இருக்கட்டும், மார்க்கெட்டாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொடுத்த பெருமை நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களிடத்தில் ஒரு கோரிக்கையை நான் இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மளுடைய பகுதி வானம் பார்த்த பூமியாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி, கிராமப்புறங்களில் சட்டமன்ற தொகுதி. குடிநீர் வழங்கல் துறையின் மூலமாக கூட்டு குடிநீர் தந்த தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள், அதை கோரிக்கை வைத்து பெற்று தந்தவர் நமது முன்னாள் அமைச்சர் ஐயா தங்கவேல் அவர்கள். அதன் அடிப்படையில் இப்போது மக்கள் பெருக்கம், எல்லா பக்கமும் கிராமங்கள் விரிவாக்கம் என்ற அடிப்படையில் இன்று அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலை அதே பைப் லைனில் இன்னும் வந்துகிட்டு இருக்கனால அங்கங்கே உடைப்பு ஏற்பட்டு சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது.
அதனால் நம்மளுடைய புரியகுளம் யூனியன், மேலநீலநல்லூர் யூனியன், மானூர் யூனியன், வாசியநல்லூர் யூனியன் மற்றும் குறிப்பாக நம்ம பாளையங்கோட்டையோடு ஒன்றிணைந்து ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் மதிப்பீடு போடப்பட்டு சுமார் 1120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அது ப்ரொபோசலுக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவதற்காக தாங்கள் அலுவலகத்தில் காத்திருக்கிறது. தாங்கள் கருணை உள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையும், அதே போல நமது புதிய பேருந்து நிலையத்தில் இந்த திறப்புலா காணுகின்ற இந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் நிழல் கூடை சிறிதாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து மக்கள் எல்லோரும் மனு கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் அதை அகலப்படுத்தி தர வேண்டும். அந்த பேருந்து நிலையத்துக்கு அந்தப்புறம் இருக்கக்கூடிய சாலை முழுமையாக வேலை நடக்காமல் இருக்க அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த சாலை போடப்பட்டால்தான் முழுமையாக பேருந்துகள் சென்று உள்ளே வருவதற்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதையும் நிறைவேற்றி தர வேண்டும். அதை விட முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், நம்ம புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம டவுன் வழியாக தான் எல்லாம் பேருந்து போக வேண்டியிருக்கு. அப்படி போகும்போது வாகன பெருக்கத்தால் இன்னைக்கு நிறைய இடையூறு இருக்கு. அதற்காக கோரிக்கை வைத்து புறவழிச்சாலைக்கு நமக்கு டெண்டர் விடப்பட்டு வேலை தொடங்க இருந்தாலும் நகரப்புறத்தில் என்னதான் நம்ம புறவழிச்சாலை பயன்படுத்தினாலும் நகர்ப்புறத்தில் வரக்கூடிய பேருந்துகள் இடையூறு இல்லாமல் இருக்க இந்த குளத்தில் வழியாக அந்த புளியங்குடி ரோட்டை பார்க்க ஒரு சாலை அமைக்க வேண்டும். அமைத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை தீர்வு காண முடியும். அதையும் அமைச்சர் கருணை உள்ளத்தோடு தாயுள்ளத்தோடு அதை செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் கையால் கொஞ்சம் நல்லா இருக்கு. புதிதாக கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, நன்றியாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஆணையாளர் நாகராஜன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே, நேரத்தில் மக்கள் நம்முடைய சங்கரன்கோவில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பேருந்து நிலையத்தை இப்போது திறந்து வைப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமையை அடைகிறோம். மக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். சுமார் 45,000 மக்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த தொடர்ந்து நிகழ்ச்சியில் புதிய பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து விழா பெற்ற வருகை பொறுத்து எங்களோடு 1989 அமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் அவர்களால் பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக ஆக்கி இன்றளவும் எங்களோடு சகோதரராக பழகி கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய தங்கவேல் அவர்களே, எங்களுடைய ஆர்டிஎம்ஐ அவர்களே, நகர செயலாளர் பிரகாஷ் அவர்களே, வருகின்ற இந்த கழகத்தை வளர்த்தெடுத்து பொதுமக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக முன்னோடி பொதுமக்களே, கடற்கரை போன்ற இந்த அமைப்புகள் எல்லாம் நாங்கள்லாம் கலைஞரோடு 40 ஆண்டு காலம் பணியாற்றியவர்கள், ஒன்றிய கழக செயலாளராக எல்லாம் பணியாற்றியவர்கள். அவர்கள் இந்த மேடையில் கலந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், நம்முடைய தளபதி அவர்கள் 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நகராட்சி துறைக்கு இதுபோல நகராட்சிகள் தமிழ்நாட்டிலே 138 நகராட்சிகள் இருக்கிறது. இப்போது கூடுதலாக இன்னொரு 151 நகராட்சி வர இருக்கிறது. பேரூராட்சிகள் 490 பேரூராட்சிகள் இருக்கிறது. மாநகராட்சிகள் 15ஆக இருந்தது 25 ஆகி இப்போது மேலும் 2 மாநகராட்சி என்ற அளவிலே தொடர்ந்து நம்முடைய தளபதியுடைய ஆட்சியிலே மாநகராட்சிகள் கூடுதலாக வந்திருக்கிறது, நகராட்சிகளும் கூடுதலாக வந்திருக்கிறது. இதில் ஆண்டுதோறும் இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிற தொகை என்பது 25,000 கோடி இதற்காக வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு 26,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நகராட்சியில் 10 ஆண்டு காலம் இந்த கருப்புசாமி அமைச்சராக இருந்தார். அப்போது நாங்கள் அமைச்சராக இருந்தபோது அவர் எதிர்கட்சியில் பணியாற்றியவர். அப்புறம் அமைச்சராக அவர் இருந்தார், நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம்.
ராஜலட்சுமி கூட அமைச்சராக இருந்தார். எனக்கு முன்னால் தான் அமைச்சிருப்பார். அவர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் இந்த தொகுதி வளர்ச்சி அடைந்தா என்று சொன்னால் இந்த தொகுதி வளர்ச்சி அடையவில்லை. நம்முடைய ராஜா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த தொகுதியில் அதுவும் நல்ல எல்லா அமைச்சரோடும் நல்ல பழகி தொடர்ந்து அவர் பழகி நல்ல எல்லா அமைச்சர்களும் அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி ஒவ்வொருவரும் இங்கு பணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். அவர் முதல்ல தேர்தலான போது அந்த தொகுதியை நானும் முதலமைச்சரோட அருகில் அமர்ந்திருந்தேன். அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் டாக்டரா என்று முதலமைச்சர் கேட்டார். ஆமாம். தினந்தோறும் எவ்வளோ நோயாளிகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று கேட்டார். நாங்கள் தினந்தோறும் 200 நோயாளிகளை சந்திப்போம் என்று அதோட நினைவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. நம்முடைய முதலமைச்சர் கேட்கும்போது உடனடியாக முடிவு செய்துவிட்டார். இவர்தான் நம்முடைய திமுகவுடைய வேட்பாளர் என்று அவர் வெற்றி பெற்று இன்றைக்கு அவரும் வந்திருக்கிறார். நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஆட்சி அது கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் அந்த காலத்தில் தான் இது வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஒரு காலத்தில் நாங்களும் இதே மாதிரி துறையில் சேர்மனாக இருந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ நிதி வரவில்லை. அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் நிதியெல்லாம் வரவில்லை. நாங்கள் தினந்தோறும் ஊரை சுற்றி வருவோம் தவிர எந்த வேலையும் எங்களால் செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு நகராட்சி துறைக்கு 26,000 கோடி, அதே நேரம் ஊரக வளர்ச்சி துறைக்கு 31,000 கோடி, ஒன்றியங்கள் இருக்கிற பகுதிக்கு 31,000 கோடி வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர். அதில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது கூட சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும், சுற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டால் அது நெடுஞ்சாலைத்துறை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கள் சொல்கிறோம். நகராட்சியிலிருந்து செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருந்தால் அந்த சாலை நகராட்சி சாலையாக இருந்தால் நாங்கள் அதை செய்வோம். இப்போது நீங்கள் சொல்லியிருப்பது இந்த பேருந்து நிலையத்திலே பொதுமக்கள் இருக்கிறதுக்கு நிழல் கொடை வேண்டும், நிழலாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நம்முடைய ஆர்டிஎம்ஏ அவர்களிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு உடனே தாருங்கள். அதற்குள்ள நிதியை உடனடியாக முதலமைச்சர் அவரை கலந்து பேசி நிதியை ஒதுக்கி தந்து இந்த பேருந்து நிலையத்தை மிகப்பெரிய பேருந்து நிலையமாக உருவாக்குவதற்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வருகின்ற போதே தேவர்குளத்தில் விஷயங்களுக்கெல்லாம் நல்ல குடித்தண்ணீர் வரவில்லை என்று சொன்னால்தான் எங்களுடைய தமிழ்நாடு குடிநீர் மேம்பாட்டு வாரியம் அது எங்களுடைய துறைதான். அதனுடைய மூத்த பொறியாளருக்கு வந்திருக்கிறார், அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது தலைவர் கலைஞர் அவர்களால் 1972 ஆரம்பிக்கப்பட்டது. 72 ஆரம்பிக்கப்பட்ட போது 72ஆம் ஆண்டிலிருந்து தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற வரை தமிழ்நாடு முழுவதும் 4,24,00,000 மக்களுக்கு தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கூடுதலாக 3 கோடி பேருக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலாக செலவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதே சங்கரங்கோயிலில் வந்து குடிநீர் திட்டத்தை நான் தான் துவக்கி வைத்தேன். நமது ஜே.கே. சார் இருந்தார், நம்முடைய அரசு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் இருந்தார்கள். எனவே இங்கிருந்து எல்லா பக்கம் செல்கிறது. சங்கரங்கோயிலை பற்றி பிரச்சனைகளுக்கு தகவலும் சொன்னார். ஆனால் ஊரக பகுதியிலே தண்ணீர் வரவில்லை என்று சொல்கிறார்கள். நான் கலெக்டர் இருந்தால் துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், கலந்து பேசி ஒரே சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல எங்களுக்கு திட்ட வேண்டும் என்று சொல்கிறார். தென்காசி மாவட்டத்தில் கீழப்பவர் பேரூராட்சி கடையம் பகுதி ஊராட்சிகளைச் சேர்ந்த 173 கிராமங்களுக்கு இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 8.16 எம்எல்ஏ என்பது ஒரு எம்எல்ஏ என்பது 10 லட்சம் லிட்டர், 80 லட்சம் லிட்டருக்கு மேலாக 720 கோடி ரூபாய் செலவிலே நம்முடைய முதலமைச்சர் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதோடு இப்போது ராஜா பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல இங்கே கிட்டத்தட்ட இந்த ஊரக பகுதியிலும் குடிநீர் புதிதாக வழங்குவதற்காக 1,120 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது நிதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். நிதி என்பது ஜல்ஜீவன் திட்டத்திலே ஒன்றிய அரசின் சார்பாக தரக்கூடிய நிதியும் மாநில அரசின் சார்பாக தரக்கூடிய நிதியும் இணைத்து தான் கடன் வாங்கி 10,000 கடன் வாங்கி தான் இந்த குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். எனவே இதுவும் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நிதிக்காக அது காத்திருக்கிறது. நம்முடைய இந்த ஆண்டு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 16 புதிய திட்டங்களை கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேலாக செலவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இதையும் அதில் சேர்ப்பதற்குரிய முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்பதை தெரிவித்து, ஏற்கனவே பழைய குழாய்கள் மாற்ற வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட ரெட்ரோபிட்டிங் என்பது பழைய குழாய்களை மாற்றுவது 102 திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். அதில் தெரியவில்லை. எனவே அதையும் இருந்தால் சேர்த்து இருக்கிற பழைய குழாய்கள்லாம் மாற்றி நல்ல சீரான குடிநீர் விநியோகத்திற்குரிய ஏற்பாடு செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நகராட்சியில் நமது தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற 3 வருடங்கள் நிலமக்கள் எவ்வளவு தொகை
4 காலத்திலே 33 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோயில் ஊராட்சி நகராட்சிக்கு மட்டும் 64 கோடியே 46 லட்சம் 64 கோடியே 46 லட்சம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. வாசுதேவ நகருக்கு பேரூராட்சிக்கு 10 கோடி 68 லட்சம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தென்காசி மாவட்டம் முழுவதும் இருக்கிற பணிகளை இந்த ஆண்டு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நகராட்சியில் இருக்கிற மண் சாலைகள் தார் சாலையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இயற்கை இடர்பாடுகள் உள்ள குடிநீர் மற்றும் பாதாள சாலைகள் என்ற பணிகளால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். புதிய சாலைகள் அமைக்கும் போது தேவைப்படும் இடங்களில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தென்காசி நகராட்சிக்கு மட்டும் 69.54 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. புதிய பூங்காக்கள், புதிய LED விளக்குகள், திருநாய்கள் இனப்பெருப்பதை கட்டுப்படுவதற்காக அதற்கான மருத்துவ உபகரணங்கள், அரசு மற்றும் நகராட்சி பள்ளிகளுக்கு உரிய புதிய வகுப்பறைகள், தென்காசி நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக அமைக்க திட்டறிக்கை தயாரிக்கப்படுகிறது. சேரன்மாதவி பேரூராட்சியிலே பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்படும். சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கவும் நவீன எரிவாயு பஸ் பயணமா அல்லது 1000 ரூபாய் படிக்கிற மேற்படிப்பு படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய், பையன்களுக்கு 1000 ரூபாய் என்று தொடர்ந்து எல்லா திட்டங்களும் உங்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் எப்படியாவது இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு அளவிலே தினந்தோறும் சமூக வலைதளங்களிலே அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் முறியடித்து நம்முடைய தளபதி அவர்கள் தொடர்ந்து நல்லாட்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு என்றைக்கும் நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.